அண்ணே சால்னா ஊத்துனே அப்படின்னு சொல்றதே ஒரு தனி ஃபீல் தான் இல்ல. சரி, அந்த எமோஷனல் சால்னாவை எப்படி வீட்டிலே பண்றேன்னு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்க பெரிய வெங்காயத்தை நீட்டமா நறுக்கி அதை காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில போட்டு வதக்கிடுங்க. அப்புறமா சோம்பு, 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், கல்பாத்தி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ஒரு பொட்டுனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து வதங்க விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுன இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு கூடவே கொஞ்சம் முந்திரி போட்டு அரைச்சி பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திரும்ப பேன் எடுத்து அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ நல்லா வதங்க விட்டு 2 தக்காளியை அரைச்சு அதோட போட்டுருங்க. தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம், அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா வெந்து பச்சை வாடையெல்லாம் போன விட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறம் அதுல அரைச்சு வச்ச பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நல்லா கொதிச்ச உடனே மல்லியும் புதினாவும் போட்டு 2 கொதி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான ஒரு சால்னா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க.